வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது அத்தியாயம், கானகத்திலே கபட வேஷதாரி. போன அத்தியாயத்தில் கணவனை இழந்த ரதிக்கு ஈசன் வாக்கு கொடுத்து சமாதானம் செஞ்சு திரும்ப அனுப்புனது வர பார்த்தோம். இந்த அத்தியாயத்தை ஆசிரியர் கார்த்திகேயன் ஈசன் கிட்ட இருந்து தான் தொடங்குறாரு. இமாலயத்துல மலையரசன் ஹிமவானோட மகள் பார்வதி தேவியோட தவத்துக்கு அருள் செய்ய ஈசன் முடிவெடுத்து தவசாலையை நோக்கி புறப்படுறாரு. அதுக்கு முன்னாடி பார்வதி தேவியோட மன உறுதியை பரிசோதிச்சு பார்க்கணும்னு முடிவு செஞ்சு தன்னோட தோற்றத்தை மாத்திக்கிறாரு ஈசன். அழகு பொங்கும் ஈசனோட தோற்றம் ஒரு வயது முதிர்ந்த கிழவனா மாறுது. தேவியோட பூஜைக்கு மலர் பறிக்க வந்த தோழி பெண்ணொருத்தி தள்ளாடி நடந்து வந்த வேதியரை பார்த்ததும் ஏதோ மகான் வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் அவரை வணங்குறா. ஐயா பெரியவரே, தாங்கள் யாரை காண புறப்பட்டீர்கள் அப்படின்னு தோழி பெண் கேட்டதும், பருவதராஜனுடைய மகள் பார்வதி இங்க தவசாலை நிறுவி தவம் செஞ்சுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அந்த மேன்மையை காணத்தான் இங்க வந்தேன்னு ஈசன் பதில் சொல்லவும், எங்க ராஜகுமாரி ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க. உங்களை மாதிரி முதியோர்களுக்கு சேவை செஞ்சு ஆசி பெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். வாங்க, நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறா தோழி பெண். பெரியவர் வருகை தெரிஞ்ச பார்வதி தேவி பக்தியோட அவரை வரவேற்கிறாங்க. உனக்கு ஒரு குறையும் வராது குழந்தை அப்படின்னு ஆசிர்வாதம் செஞ்சுட்டு உள்ள வந்த பெரியவரை பார்வதி தேவியோட ஒரு தோழி விஜயை ஆசனம் தயார் செஞ்சு அவரை உட்கார வைக்கிறா. இன்னொரு தோழி தட்டு நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்து தந்து உண்ணுமாறு வேண்டிக்கிறா. உடனே பெரியவரும் அதை ஏத்துக்கிறாரு. அவர் பார்வதி தேவிய அன்பு ததும்ப பார்த்து, குழந்தை, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இளம் வயசுல இவ்வளவு கடும் தவம் வேணுமா? உன் அழக பற்றி நாடு நகரமெல்லாம் பேச கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பார்த்தா இப்படி பொலிவில்லாம மெலிஞ்சு போயிருக்கே. யாருக்காக இந்த தவம்னு சொல்லக்கூடாதாமா? சொல்லம்மா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தோழி பெண் விஜயை பிரபஞ்சமே ஆராதிக்கும் ஈசனை தன்னோட நாயகனாக பெறத்தான் தேவி தவம் இருக்காங்கன்னு சொன்னதும் ஈசன் கடகடன்னு சிரிக்கிறாரு. ஏன் குழந்தை, உன்னோட நோக்கம் உயர்ந்ததுதான், ஆனா நிறைவேறக்கூடியதான்னு யோசிச்சியான்னு கேட்டதும், என்ன சாமி சொல்றீங்கன்னு பதறி போறாங்க பார்வதி தேவி. உடனே ஈசன், பார்வதி, நீ வேத முதல்வரான பரமனை மணக்க தவம் செய்கிறாய். ஆனால் ஈசன் உன்னை ஏற்பாரா? அவர் அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடியவரா? வீணாக உன் உடலை வருத்தி கொள்ளாமல் அரண்மனைக்கு திரும்ப சென்று சுகமான வாழ்க்கையை துவங்குன்னு சொன்னதும் பார்வதி தேவி முகம் சுருங்குது. உடனே, ஐயா பெரியவரே, என் தவம் ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்க ஒரு வேளை தவறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈசன் அருள் தந்து என்னை மணக்கவில்லை என்றால் இன்னும் கடுமையான தவம் செஞ்சு என் உயிரை போக்கிப்பேன். உங்களுக்கு ஏதோ பித்து பிடிச்சிருக்கு, அதனால இப்படியெல்லாம் பெதட்டுறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க பார்வதி தேவி. அப்பவும் அவர் பேசுறது நிப்பாட்டின பாடில்லை. இன்னும் கேள் பார்வதி, அவன் இருக்கும் இடம் மயானம். உடல் முழுசும் சாம்பலை பூசிக்கிட்டு பேய் கூத்த ஆடிக்கொண்டிருக்கான். அவனோட பூத பிசாசுகள் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்குதுங்க. அவனுக்கு தாய் தந்தைன்னு யாரும் இல்லை. எந்த பெண்ணும் இப்படி ஒரு பித்தனை மணக்க மாட்டாள்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி தேவி கோவமா கத்துறாங்க. போதும், நிறுத்துங்க ஐயா உமது பிதற்றலை. உம்மை பற்றி நான் தவறாக எண்ணி விட்டேன். நெற்றியில் திருநீரும் கழுத்துல ருத்ராட்சமும் பார்த்ததும் நீங்க சிறந்த சிவபக்தி செல்வன்னு நினைச்சு இங்க இடம் அழிச்சிட்டேன். தோற்றத்துல இருக்கிற பக்தி உங்க வார்த்தையில இல்ல, உங்களிடம் பேசுறதே மகாபாவம்னு கருதுறேன். உடனே வெளியேறுங்கள் அப்படின்னு பார்வதி தேவி சொல்றாங்க. உடனே ஈசன் கடகடன்னு சிரிச்சுட்டு, பெண்ணே, என்னை புரிந்து கொண்டதாக சொன்ன நீ என் வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லையே. உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உன்னை தேடி வருவேன். அந்த ஈசனை விட்டுவிடு, என்னை திருமணம் செய்து கொள், வா அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கிழவன் வேஷத்துல இருந்த நம்ம ஈசன் சீண்டி பார்க்கறாரு பார்வதி தேவிய. உடனே இன்னும் கடும் கோபம் அடைஞ்ச பார்வதி தேவி தன் தோழிகளை பார்த்து, ஈசனுக்கு அர்ப்பணம் செஞ்ச உடலை இன்னொருத்தன் விரும்புறதான்னு கேட்டுட்டு தீயை முதிச்சவங்க போல கோவப்பட்டு அந்த அறையை விட்டு அவங்க வெளியேற முயற்சி செய்யறாங்க. உடனே ஒரு காதல் ததுமன குரல், பார்வதி, நீ போக வேண்டாம், நானே போகிறேன், திரும்பி என்னை பார் அப்படின்னு கேட்டதும் அந்த பக்கம் பார்க்குற பார்வதி தேவிக்கு ஒரே வியப்பு. கிழவரா இருந்த ஈசன் நந்தி தேவன் மற்றும் கணங்கள் படை சூழ ரிஷபத்தின் அதாவது காலை மேல் காட்சி கொடுக்கிறாரு. பார்வதி தேவியோட மேனியெல்லாம் சிலுக்குது. கண்கள்ல நீர் பெருக ஈசனை விழுந்து வணங்கி எழுந்து அவரை தகாத வார்த்தை பேசியதற்கும் ஈசன்னு உணராம போனதுக்கும் மன்னிப்பு வேண்டாங்க. அப்படி வேண்டிய போது
வருத்தப்படாதே பார்வதி, உன் மன உறுதியை சோதிக்க தான் நான் இந்த வேஷத்தில் வந்தேன். நீ என்னை திட்டியதை உன் மேல் கொண்ட காதலால் நான் புகழுரையாக தான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்றாரு. மேலும் நீ தவம் செஞ்சது போதும், அரண்மனைக்கு திரும்ப நாளைக்கே போ, உன்னை திருமணம் செஞ்சுக்க நாளைக்கே நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மறைஞ்சும் போயிடுறாரு. தன்னோட காதல் வெற்றி அடைஞ்ச செய்தியை சொல்லி அனுப்புனதும் பருவதராஜன் ஹிமவானும் மேனையும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பருவதம் அப்படின்னா மலைன்னு தெரியும்னு நம்புறேன். அந்த பருவதத்தின் அரசன் தான் பருவதராஜன் அப்படின்னு இங்க குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாயும் தந்தையும் தன் மகளை அழைச்சிட்டு அரண்மனைக்கு திரும்புறாங்க. இந்த அத்தியாயத்துக்கு இப்படிதான் தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்த கந்த புராணத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்க சத்யா.